அடே வந்து 24 மணித்தியாலத்துல அதாவது ஒரு நாள்ல 718.6 மில்லியன் வியூஸ் அடிச்சு ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இது வரைக்கும் எல்லாமே எத்தனையோ ட்ரெய்லரை விட்டுருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ட்ரெய்லரை எவனும் இனிமே உடையலாது. ஏன்னா இந்த ட்ரெய்லர் ஒருத்தரக்கா பாக்குறத விட ஓயாம உட்காந்து பாக்குறவன் தான் அதிகம். என்னத்தினால நான் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்த ஸ்பைடர்மேன் படத்திலே இது ரொம்பவே வேறுபட போகுது. இது கோமிக் அக்யூரேட் ஸ்பைடர்மேனா இதுல தான் கொண்டு வர போறாங்க. சோ ட்ரெய்லர் வரதுக்கு லேட் ஆகியிருந்தாலும் ஆனா அதோட இம்பாக்ட் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? தியேட்டரையே தெறிக்க விட்டு அதர விடுற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளவு டீடைல்ஸ் இது உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. வாங்க அது ஒண்ணுலாம் என்ன இதுல வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு. நம்ம உள்ளுக்கு போயிட்டு பார்க்க போறோம். எல்லா ஸ்பைடர்மேனுக்கு என்னடா பழக்கம்? இது எல்லாத்துலயும் தலைகீழ உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறதே இவங்களோட நிலைமையா போச்சு. இல்ல இதை மாத்தவே மாட்டாங்களான்னு நான் கேட்கறேன். ட்ரெய்லர் ஓப்பனிங்லயே நம்ம பீட்டர் பார்க்கர் என்ன செய்யறாருன்னா, நம்ம நெட்டும் எம்ஜேயும் பேசுற ஒரு டிக்டாக் வீடியோவை பாத்துக்கிருக்காருன்னு நினைக்கிறேன். நெட்டும் எம்ஜே அவங்க ஆனந்தத்தை இந்த வீடியோல காட்டிக்கிருக்காங்க. அதை பார்த்து நம்ம பீட்டர் பார்க்கர் வயிறறிஞ்சு என்னடா வாழ்க்கை இது டிப்ரெஷன்ல தலைகீழ அப்படியே குதிச்சிருவாரு. அப்படியே நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் வந்து ஒரு டீனேஜரா இப்ப இருக்காரோ தெரியாது. 2028ல நடக்க போற கதை தான் இது. என்னடா இப்படி ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்க ஒரு பையன் வந்து சாம்சங் ஃபோல்டு யூஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வேலை செகண்ட் ஹேண்ட்ல எடுத்துருக்கலாம். அந்த பிரச்சனை இப்ப போய்கிட்டே இருக்கு. அதாடா இங்க முக்கியம். இன்னும் எவ்வளவு சீன்லாம் வர இருக்கு அதை பாருங்கடா. இதை ஏன்டா பாக்குறீங்க? நம்ம நெட்டையும் எம்ஜேயும் நம்ம ஸ்பைடர்மேன் இன்னும் வந்து அதாவது பீட்டர் பார்க்கர் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிக்கி இருக்காரு. சோசியல் மீடியாலையும் தான் இல்லாட்டி நேர்லையும். மனுஷன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு போல. அப்படியே தலைகீழ குதிக்கக்குள்ள நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட சூட் வந்து காத்துக்கு அதர்ற மாதிரி உங்களுக்கு விளங்கும். இதனால இவங்க கொடுத்திருக்க டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டோனி ஸ்டார்க்ல எந்த விதமான டெக்னாலஜி இப்ப நம்ம பீட்டர் பார்க்கர் கிட்ட இல்ல. இது வரைக்கும் போட்ட சூட் வந்து நெனோ டெக்னாலஜி ஆனது. சோ அந்த சூட் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்கின்னோட ஒட்டி போயிட்டு தான் இருக்கும். அதனாலதான் அந்த காத்துல அதர்றதெல்லாம் அதுல காட்ட மாட்டாங்க. இது வந்து நம்ம பீட்டர் பார்க்கர் தானே தச்சு அவரே உருவாக்கின சூட், அதாவது க்ளோத்ல. சோ தானே உருவாக்கின சூட் எப்படி இருக்கும்? காத்துல ஆடும் இல்லையா, அது துணி இல்லையா, அதை தாங்க காட்டியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரெய்லர் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பீட்டர் பார்க்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதையும் ஒரு கிளியரான ஷாட்ல அழகா காட்டியிருக்காங்க அவங்க. சோ அடுத்த ஷாட் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து அந்த எம்ஜேக்கு எழுதின லெட்டரை ஸ்டில் அவர் வச்சிருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. சோ நம்ம பீட்டர் பார்க்கருக்கு முடியெல்லாம் வளர்ந்துருச்சு. வளர்ந்து இது நான் நினைக்கிறேன் அந்த 4 வருஷம் கடந்து, அதாவது 2028ல நடக்கிற காலகட்டம்னு எனக்கு இது. நம்ம பீட்டர் பார்க்கரோட கையில பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் தாப்பால் போல ஒரு வெப் ஷூட்டரை வச்சிருக்காங்க. ஆனா அது எப்படி வெளியே ஃபிட் பண்ணுவாருன்னு தான் தெரியல. அப்புறம் நம்ம எம்ஜேயும் நெட்டையும் மீட் பண்றதுக்கு அவர் வளமா போலத்தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சைட்ல உட்காந்து அவங்க 2 பேரையும் பார்த்து ரசிக்கிற வேலையும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபிளவர் பொக்கே நீங்க கவனமா நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது ஒரு இடத்துல வரப்போகுது. நம்ம பீட்டரோட முகத்தை பார்க்கக்குள்ள இது எப்படியாச்சும் நம்ம அவங்க கிட்ட சொல்லி ஆகணுமே, நான் உன் ஃப்ரெண்டு, நான் உன் லவ்வர் அப்படின்னு. ஆனா சொல்ல மாட்டாரு. சொன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதை பார்த்து சந்தோஷத்துல அப்படியே மனுஷன் வந்துடுறாரு. அடுத்த சொட்டு என்ன காட்டியிருக்காங்கன்னா, தாங்க உடுப்ப தானே கழுவுற மாதிரி. இது வரைக்கும் நம்ம பீட்டர் பார்க்கர் உடுப்ப வந்து கழுவியே இருக்க மாட்டாரு. ஐ மீன் ஸ்பைடர் சூட்டை சொல்றேன். சோ இது வந்து துணியால இருக்கனால இது கட்டாயம் கழுவி தான் ஆகணும். அதனால வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவுறத இந்த ஷாட்ல காட்டியிருக்காங்க. நல்ல டீடைல்ல வந்து கொண்டு போறீங்கன்னு எனக்கு விளங்குது. நம்ம மேயராருக்கு கிங் பின்ன தூக்கிட்டு இப்ப வேற யாரும் வந்து ஸ்டில் இருக்காங்க. அவங்க இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா, நம்ம சிட்டி ஆஃப் த கீ, அதாவது இந்த கீ இருக்கிறனால ஸ்பைடர்மேன் ஒரு உயர்ந்த மனிதன். அவர் எங்க வேணா எங்கிட்ட வேணா அந்த ஊர்ல சுத்தலாம். அது தாங்க அர்த்தம். அந்த கீயே அவருக்கு கிடைச்சிருக்குன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆளா அங்க மதிச்சு வச்சிருக்காங்கன்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜேக்கு இன்னும் அந்த ஸ்பைடர்மேன் யாருங்கிற உண்மையை தேடுற அந்த உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்குன்னு இதுல காட்டிக்கிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் சொல்லாமே பீட்டர் பார்க்கர் தான் யார் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம்லயா கண்டுபிடிச்சிருக்கும் நம்ம எம்ஜே. சோ அந்த தேடுதல் ஸ்டில் அது மனசுல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சோ நம்ம பீட்டர் பார்க்கருக்கு இருக்க வேண்டிய ஒரு ஜோலி அங்கே இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, லவ் இல்ல, ஃப்ரெண்ட் இல்ல, கூட யாருமே இல்ல. அப்ப பீட்டர் பார்க்கருக்கு அங்கே இடமே இல்ல. அதனால நம்ம ஸ்பைடர்மேன் என்ன செய்வார்னா, அவரோட உடம்ப ஃபுல்லா டேக் கவர் பண்ற மாதிரி தாங்க அமைச்சிருக்கு. சூப்பர் ஹீரோஸ் வந்து இப்ப சாதாரணமா சுத்தி தெரிஞ்சுக்கிருக்காங்க நினைக்கிறேன். மியூட்டன்ட் எல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம கிங் பின் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கி இருந்தாரு. அதனால ஸ்டில் அந்த வேலை நடந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்பைடர்மேன் வந்து சுத்தி தெரியுறாரு. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. அவரும் ஒரு மியூட்டன்டா தான் கருதப்படுது. இவங்க சகஜமா கழிச்சுக்கு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு விளங்குது. இவங்க ஏற்கனவே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற மாதிரி தான். சோ இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம பிராங்க், அதாவது நம்ம பனிஷரும் ஸ்பைடர்மேனும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பனிஷர் செய்யறாரு, அது வேணான்னு ஸ்பைடர்மேன் தடுக்கிற மாதிரி தான் இந்த ஷாட் அமைச்சிருக்காங்க. நம்ம பனிஷர் அடிச்சு போட்டு நம்ம ஸ்பைடர்மேன் பறக்கிறாரு, இந்த மாதிரி வேலை செய்யாதாரா, நீ வீட்டுக்கு போன அனுப்பையும். நம்ம பனிஷர் சும்மா இருப்பாரா, வாயில ஒன்றும் வந்துச்சு ஆனா அதை அடைச்சு விட்டாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு எகெயின்ஸ்டா இந்த கிட்ட வார்த்தையை நம்ம பாவிக்கலான்னு சொனி எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதை மீற இயலாது. அந்த சின்ன ஃபன்னி டீடைல்ல இதுல வச்சிருக்காங்க. நான் அந்த ஃபிளவர் பொக்கையை வந்து ஞாபகம் வச்சிருக்க சொன்னேன்ல, இது காலையில அவரு அங்க போயிருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. அன்றைக்கு வந்து கெட் டுகெதருக்காக அவங்க வீட்டுக்கு வர மாதிரி தான் இந்த சீன் வந்து அமைச்சிருக்காங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எம்ஜே யூனிட்டும் ஸ்பைடர்மேன் நெக்ஸ்ட் அபார்ட்மெண்ட்ல தான் வந்து தங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்காங்க. சோ கெட் டுகெதருக்காக இப்ப பீட்டர் உள்ளுக்கு வர மாதிரி ஒரு சீன் ஒன்று அமைச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு இன்னொரு அதிர்ச்சி. ஏன்னா
ஏன்னா நம்ம எம்ஜிக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரப்போதுன்னு ரூமர் கிளம்பி இருந்துச்சு இல்லையா, அது அங்கே இருக்கு, அது சுவராக இருக்கு, அது காட்டியிருக்காங்க அந்த சொட்லையே. ஸோ அடுத்து இந்த டீட்டெயில் நோட் பண்ணி பாருங்க. நம்ம எம்ஜே வந்து ஸ்டில் வேரிங் த நெக்லஸ் நம்ம பீட்டர் கொடுத்த, அதாவது ஃபார் ஃப்ரம் ஹோம்ல உடஞ்சி போயிருக்கும் கொடுக்கக்குள்ள, அதை இன்னும் வந்து வேர் பண்ணியிருக்க மாதிரியும் அது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகுற மாதிரி இந்த சீன் அமைச்சிருக்காங்க. ஸோ இது யாரும் நம்மளுக்கு நெருக்கமானவங்க தான் கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் அந்த எம்ஜே மனசுல அந்த பீட்டர் பாக்கர் சில வேலை இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ டிப்ரெஷன் உச்சகட்டத்துக்கு போன நம்ம பீட்டர் பாக்கர் என்ன நடக்கும்னா பைபிள்ல மியூட்டேட் ஆக தொடங்கிடுறாரு. மனுஷன் அவர் கண்ட்ரோல்லே இல்ல, அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. எனக்கு என்னமோ ஆகுது, நான் மயக்கம் போட்டு விழுறேன்ட்டு விழுந்துட்டாரு. கண் விழித்து காலையிலே எழும்பி பார்த்தால் எங்கடா நான் இருக்கேன், ஒரு கொக்கூன்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. அவரே உருவாக்கி அந்த சொல்லியிருந்தாங்க. நான் நினைச்சது அது பொய்யாத்தான் இருக்கும், ஒரு ரூமரா தான் இருக்கும்னு. அதான் அது உண்மையாக்கிட்டாங்க இதுல. ஸோ ஸ்பைடர் வந்து மியூட்டேட் ஆகக்குள்ள ஒரு கொக்கூன்ல போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு அதால நம்ம உடம்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணி ரீபர்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பிரிச்சு வரக்குள்ள கையில வெப்சூட் இருக்கு, அது எங்கடா நான் இருக்கேன், எங்கடா அது சிவ்லிங்ல இருக்கு, அது வெளியே உலக போக்குல வந்துச்சு பாரு. ஒரு பேர் அதிர்ச்சி என்னன்னா நம்ம ஆர்கானிக் வெப் அதுல வருது. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம், நம்ம டோபிக்கு மாய் நம்ம டொம்மலனுக்கும் ஆர்கானிக் வெப் இதுல இருந்து வரப்போகுது அப்படின்னு. ஸோ இவரோட ஸ்ட்ரென்த்துமே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகரிச்சிருக்கலாம். ஏன்னா இப்ப மியூட்டேட் ஆக தொடங்குறாரு. அவரோட கண்ட்ரோல்லே அவர் இல்ல, பீட்டரோட கண்ட்ரோல்ல ஸ்பைடர்மேன் இல்ல, ஸ்பைடர்மேன் தான் அவரோட உடம்பு இப்ப வந்து டேக் ஓவர் பண்றனால இது அல்டிமேட் ஃபார்முக்கு மாறலாம் அவரு. ஸோ ஸ்பைடர்மேன் ஸ்கேன் பண்ற மாதிரி உடம்பு ஸ்கேன் பண்ணி என்ன எனக்கு நடக்குது அப்படின்னு செக் பண்ற அளவுக்கு இதை. ஸோ இதை நம்ம ஹல்க் ப்ரூஸ் பேனரும் பண்ணலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் ரெகுலர் செக்கப்பாவும் இருக்கலாம். அடுத்த ஷோட்லயே நம்ம ப்ரூஸ் பேனரை பார்க்கறதுக்கு நம்ம பீட்டர் பார்க்கற எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் பேனர் கேட்கிறாரு. ஸோ ஹல்க் இதுல வரப்போறது உறுதி, இதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கையில ஒரு கெஜெட் ஒன்று மாட்டிருக்காரு, அது ஷியல்க்லயும் இருக்கும், வேற எங்கேயோ பார்த்தேனே, இதை சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. டாக்டர் பேனர் ஹல்க வெளியே விடாம அந்த காமா ரேடியேஷனை கட்டுப்படுத்தி வைக்கிற அளவுக்கு ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சு அதை வேர் பண்ணிக்கிட்டு மனித ரூபத்திலேயே அவர். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் சென்ஸ் சின்ன ஒரு நீர் துளிக்கே ட்ரிகர் ஆகி மண்டைய குழப்பற மாதிரி ஆகிருச்சு. ஸோ மியூட்டேஷன் ஆகுறது இதுல இருந்தே பவர்லாம் ஜாஸ்தி ஆகி அவருக்கே அவர் டேஞ்சர் ஆகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு புதுவிதமான ஹவுஸ்ல சிலந்தி வலையோட எங்கடா நான் இருக்கேன் ஹைடெக் வெப்பனோடலாம் இருக்காரு. அடுத்து இந்த ஷோட்டை பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் யாரோடய ஃபைட் பண்ணிக்கிட்டு டேங்க்லாம் அடி வாங்கிக்கிட்டு தெறிக்கடிச்சு உழுவுற மாதிரி எல்லாம் சீன் அமைச்சிருக்காங்க. நான் நினைக்கிற மாதிரி கிரே அல்கா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மே பாக்குறதுக்கு, அதாவது ஆன்டி மேவை பாக்குறதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் ரெகுலரா வருவார் இல்லையா, அவருக்கு முன்னைக்கே யாரோ வந்து ஃபிளவரை வச்சுட்டு போயிருக்காங்க. அது யாரா இருக்கும், நம்ம ஹாப்பியா தான் இருக்கும். ஸோ ஹாப்பி ஸ்டில் லவ் யாருக்கு, நம்ம ஆன்டி மேவுக்கு, அதை இதுல காட்டியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, அதுல ஒரு லேடியை வச்சிருக்காங்க, அதாவது நம்ம ஒரு சேடி சிங்க் வச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் நாங்க. ஸோ ஜீன் கிரே ப்ளே பண்றதுக்கு நம்ம சேடி சிங்க் ரெடி ஆகிட்டாங்களோ அப்படித்தான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன கதைன்ட்டு. அடுத்து நம்ம ஒரு டேங்கை ஓபன் பண்ணுவாரு நம்ம ஸ்பைடர்மேன், அதுல இருந்து ஒரு கண்ட்ரோல், அதாவது பாடி கண்ட்ரோல் வந்து வேற வேற இடத்துக்கு போகுது. ஸோ இது நம்ம சைக்ளோப்ஸ் மக ஜீன் கிரேவா இருக்காமையும் போகலாம், எந்த அளவுக்கு சரியா வரும்னு தெரியல. சோ நம்ம சேடி சிங்க் நம்ம ஸ்பைடர்மேன் மனசையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். அதனால தான் அவர் எங்க இருக்காரு என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாம இருக்கலாம். பாப்போம் எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்ட்டு. சோ இது ஒரு பிரிசனலுக்கு நடக்கிற மாதிரி தான், அதாவது ஜெயிலுக்கு நடக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் மியூட்டன்ட் எல்லாம் பிடிச்சி அடைச்சு வைக்கிற வேலையை இன்னும் பாத்துக்கிருக்காங்க நினைக்கிறேன். சோ ஸ்பைடர்மேனோட நம்ம சேடி சிங்க் வைக்கிற மாதிரி ஒரு சொட்டு அமைச்சிருக்காங்க. நான் தான் இங்க பெரிய ஆள் அப்படி இப்படின்னு. சோ அந்த சூட்டெல்லாம் வச்சு பார்த்தா அது சேடி சிங்க் தான். ஏன்னா அந்த லீக் ஆகி சில ஃபுட்டேஜஸ் அந்த ஷூட்டிங் டைம்ல. சோ இப்பதான் நம்ம வில்லன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யாரு நம்ம ஸ்கார்பியன் ஞாபகம் இருக்கா, ஹோம் கமிங் கடைசியில வந்தது எத்தனை வருஷம்டா. சோ அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு பெரிய ஃபைட் ஒன்று போகுது. நான் நினைக்கிற மாதிரி இது சின்ன சின்ன ஃபைட், அந்த ஸ்ட்ரீட் லெவல் அந்த ஃபைட் தான் சீன் தான் நினைக்கிறேன். வில்லன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விதவிதமா இறக்கி வச்சிருக்காங்க இவங்க. ஃபர்ஸ்ட் டம் ஸ்டோன் இருக்காரு, நம்ம பூமராங்கும் இருக்காரு, இதுல டெரன்சுலா மற்றும் நம்ம ஹேண்ட் நிஞ்சாஸ் எல்லாம் வந்துருக்காங்க. அந்த மேன் ஸ்பைடரா மாறக்குள்ள அந்த கட்டியை உடைக்கிற சீன் இருக்கே, அது தரமா இருக்கும். நோவே ஹோம்ல செஞ்ச மாதிரி இங்க சில டீடைல்ஸ் அவங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. நான் நினைக்கிற மாதிரி இங்க பனிஷர் இல்லாட்டி டேர் டெவில் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. கடைசி சீன்ல என்ன வச்சிருக்காங்கன்னா நம்ம எம்ஜே பாக்குறதுக்கு நம்ம பீட்டர் பாக்கர் போயிருப்பார்ல அவங்க ஹவுஸ் மேட்டுக்கு. பீட்டர் பாக்கருக்கு பின்னால பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜே ஸ்பைடர்மேனை பத்தின விஷயங்களை தேடி வச்சிருக்கதாங்க விளங்குது. அதுல இருந்தே தெரியுது நம்ம எம்ஜே ஸ்பைடர்மேனை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு. கடைசியா ஒரு கேள்வி, ஸ்பைடர்மேன் மேன் ஸ்பைடரா மாறுவாரான்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. நான்லாம் சொல்றேன் மேன் ஸ்பைடரா மாறினா வெறியா இருக்கும். பாப்போம் படம் வந்தா தானே தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு.